கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசியின் குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மை உள்ளம் கொண்ட ராசி அப்படின்னாக்கா இந்த கடகராசி அப்படின்ற சொல்லலாம். தன் தாய் தன் பிள்ளைகளை எப்படி பேணி காட்பாங்களோ அதே போல இந்த நல்ல உள்ளம் கொண்ட ஒரு நபர்கள் யாருன்னா இந்த கடகராசி அன்பர்களாக இருப்பாங்க. தனக்குன்றது எதுவுமே வைத்துக் கொள்ளாம தன்னை சார்ந்தவர்களுக்காக வாழக்கூடிய நபர்கள்ல இந்த கடகராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையில கடந்த கால அமைப்புகள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள். எப்பொழுதுமே கடகராசி அன்பர்கள் அந்த அளவுக்கு பிரிஸ்கா இருப்பீங்க. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு சில தவறுகள் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு மனம் உடைந்து போகக்கூடிய நபர்களும் இதே கடகராசி அன்பர்களா இருந்துட்டு இருப்பீங்க. ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்கள் கடந்த ஒரு 3 வருட காலமாகவே சொல்லலாங்க. குறிப்பா கடந்த லாஸ்ட் 3 வருஷ காலகட்டங்களாகவே நீங்க எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டங்கள். எதெல்லாம் வேண்டாம்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைக்காக வந்த காலகட்டங்கள். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உடனே பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, அண்ணன் தம்பி பங்காளி உறவுகளில் சண்டைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது. சொந்த பந்தம்ன்றது யார் இருந்தாலும் அவங்களோட பகைமை பாராட்டி அவங்களை விட்டு விலகி நின்ற காலகட்டங்களாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த கால வாழ்க்கை அமைப்புகள் இருந்ததுன்றது உண்மைங்க. ஆனால் அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்துக்கு சென்றுட்டார். அது மிகப்பெரிய விசேஷமான ஒன்று. 9ஆம் இடத்துக்கு தான் சென்றுட்டாரே, நல்லதுதான் நடந்திருக்கும்னு கடந்த காலம் பார்த்தாலும் கடந்த 3 மாத காலமாக அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை. அதுக்கு மேலே சோதனைக்கு மேலே சோதனைகளாக உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதுக்கு காரணம் என்னங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் வந்தது தான் ஒரு காரணம்னு சொல்லணும். ஏன்னா 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், கல்வியை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தால் படிப்பு தடை ஏற்படும், கடன்கள் அதிகரிக்கும், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படும், தன் வாயாலேயே பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும். அதுவும் முக்கியமாக கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் 2ஆம் அதிபதியோட தனாதிபதியோட கேது சேர்ந்த காலகட்டத்தில் தன பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். பணமானது பணம் உங்கள் கையில் கிடைக்காம மிகப்பெரிய தட்டுப்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருந்துட்டு இருக்குங்க. ஆனால் அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா தனாதிபதி 3ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறார். சூரியனும் புதனும் சேர்ந்து நிமுனயோகம் பெற்று 3ஆம் இடத்தில் உட்காந்துருக்கார். 3, 7, 9, 11ஆம் இடங்கள் உபஜய ஸ்தானங்கள் அப்படின்றது சொல்லப்பட்டுள்ளது. உபஜய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சிகளை தரும். அது 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன வருவாய்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், பேர் புகழ் கௌரவங்கள் கூடக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டங்களானது உதயமாக போகுதுங்க. அதனால கடகராசி என்பவர்களின் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உதயமாகுதுங்க. கடந்த கால நிகழ்வுகளை பற்றி நீங்கள் தயவு செய்து சிந்திக்கவே வேண்டாம். கடந்த காலத்தில் அப்படி இருந்தமே இப்படி போச்சு அப்படி போச்சு, சேர்த்து வச்சது எல்லாமே இழந்துட்டமே உட்காந்துருக்கோம் பழசை நீங்கள் பேசாதீங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்துருச்சு. அதனால இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டத்திலேருந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே உங்கள் ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கனால எதையுமே தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மனநிலைமையில இருந்துட்டு இருப்பீங்க. யாரோட சொல்லுக்கும் இனிமேல் கட்டுப்பட்டு நடக்க மாட்டீங்க. தனக்கு என்ன மனசில் படுதோ அதை செய்வோம் அப்படின்ற ஒரு தெளிவான சிந்தையோடு செயல்படுவீங்க. ஆனால் இந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சிந்தனைகளாக தான் இருக்கும். சரியாக முயற்சி எடுத்தால் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டுன்றீங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும்னா 2 கிரகங்கள் தான். அதில் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும். இந்த குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் அதிபதியாகவும், செவ்வாய் பகவான் உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக வராருங்க. ஒரு ஜாதகத்தில் 5, 9ஆம் இடத்தோன் அசுபன் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்றீங்க. அப்போ 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதிகள் திசை புத்திகள் நடந்து அல்லது 1 கோடி இருந்தாலோ பார்வைகள் பெற்றிருந்தாலோ அதனுடைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புகள் தரும். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்ந்து குருவால் பார்க்கப்பட்டு இருக்கார். அப்போ குரு செவ்வாய் பார்க்கப்படுறதுனால கடகராசி என்பவர்களின் வாழ்க்கையில அழியா சொத்துக்கள் வாங்க போறீங்க. வீடு முனைவாசல் வாங்கி வீடு முனைவாசல் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும். ஒரு சில மிகப்பெரிய முடியாத ஒரு சில விஷயங்கள் இந்த மாத காலங்களில் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உதயமாக போகுதுன்றீங்க. அதனால உங்கள் 5ஆம் அதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கனால வீடு முனைவாசல் வாங்கணும், வீடு முனைவாசல் கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு முனைவாசல் வாங்குவதற்கும்
கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் கட்ட தொடங்கிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி தனக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 12ஆம் இடமானது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடம்னால கடகராசி என்பவர்கள் இங்கேயே உழைச்சி ஓடா தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை சார், நான் ஏதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போனால் தான் சம்பாதிக்க முடியும், இங்கேருந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கீங்களா? யோசிக்கவே வேண்டாம். இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகளுக்கு முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் வெளிநாடு முயற்சிகளுக்கு எடுக்கிறீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் எடுத்து பார்த்தே தீரணும். ஏன்னா உங்களோட சுய ஜாதகமானது மிக மிக வலுவானது. உங்களோட சுய ஜாதகத்தில் 3, 7, 9, 12ஆம் அதிபதியின் திசைகளோ புத்திகளோ நடக்கணும், அல்லது அந்த இடத்தில் கிரகம் என்று திசை நடக்கணும். இந்த 2 விதிகள் நடந்துருச்சு இருந்தது அப்படின்னாக்கா 100க்கு 100 இந்த மாதத்தில் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. நல்ல ஒரு உத்தியோகத்தோட வெளிநாடு கிளம்பக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். ஏன்னா 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் புனிதமடைய போகுதுங்க. அப்போ 12ஆம் இடத்துலேருந்து சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர்களும், வீடு முனை வாசல் இல்லையேன்னு தவிக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு முனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வதற்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உத்தியோகஸ்தானம் வலுப்பெற போகுதுங்க. தனியார் துறையில் வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் உழைச்சி ஓடாத என்ன சார், என்னை யாரும் இந்த கம்பெனியில் மதிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற பெயர் புகழ் கௌரவத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்ற சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானோட அமைப்பு ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால 8ஆம் இடம் ஆயுள் சார்ந்த விஷயங்கள். அப்போ கடகராசி அன்பர்கள் ஒருவேளை 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா அப்பப்போ எனக்கு உடம்பு பிரச்சனையாகிடுது சார், பிரச்சனை வந்துட்டுருக்கு, மருத்துவத்தினுடைய நான் நாடிட்டுருக்கோம், என்னோட உடல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, தேகம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது உடல் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க. இந்த மாதம் மட்டும் சொல்ல வேண்டாம், 2026 ஜூன் மாத காலகட்டம் வரலும் உங்களோட உடலானது தெளிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த மாத காலகட்டத்தில் உதயமாக போகுதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது 2ஆம் இடத்துல இருக்கிறது தன பற்றாக்குறைகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எல்லாமே சுப செலவுகளாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. 8ஆம் இடத்துல ராகுவான் இருக்கனால நேரத்துக்கு சரியான நேரத்தில் நீங்கள் உணவை எடுத்துக்கணும். இது என்னோட வேலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எடுக்கணும்னு நீங்கள் நினச்சி எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடல் பிரச்சனைகள் வரலாம். அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டு, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுக்காக மருத்துவ பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி 2026 டிசம்பர் வரலும் இருக்கிறது பார்க்க முடியுது. அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு உடலை பார்த்துக்கொள்கிறது தான் மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்றீங்க. அடுத்து 9ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று பின்னோக்கி வர்றதுனால உங்களுக்கு தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் ஏற்படலாம். தந்தை வழி சொத்து சோகத்தினால பிரச்சனைகள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நின்ற நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தருந்தும் எல்லாருக்கும் சமமான பாவபிரயணிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாக போகுதுன்றீங்க. அடுத்து 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து முனையோகம் பெற்றிருக்கனால இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் கடகராசி என்பவர்களுக்கு உயர்ந்த பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னால இந்த நேர காலங்களில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பில் ஒரு உயர்ந்த பொறுப்புகளை கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும், அதன் மூலிமா ஆதாயங்களை பெறக்கூடிய காலகட்டங்களும், எதிர்கால வாழ்க்கையில் திட்டம் தீட்டி அதன் மூலிமா மன நிம்மதி மன சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாத காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுன்ற விதி. மற்ற விதத்தில் அந்த தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். கடகராசி நேயர்களே, கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக கடக ராசி அப்படின்னா சந்திரனுடைய ராசி. சந்திரன் யாரு? ஆதி தேவதை. பொதுவாக பாருங்க, கடகராசியில பிறந்தவங்க மட்டும் பாருங்க அழகா இருப்பாங்க, கருப்பா இருந்தாலும் கலைமுகமா இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வழிபட வேண்டிய தெய்வம் கடகராசிக்கு கீழ் திருப்பதி. சந்திரனுக்கு வழிபட்டா கண்டிப்பா நல்லது நடக்கும். அதுபோக அந்த கீழ் திருப்பதியில் இருக்கிறவரை யார் அப்படின்னா பெருமாள். இந்த புரட்டாசி மாசம் யாருக்கு உகந்த மாசம்னா பெருமாளுக்கு உகந்த மாதம். அப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி இருக்க வேண்டிய இடமும் கீழ் திருப்பதி. அதே மேல் திருப்பதிக்கு போய் திருப்பதியை பெருமாளை வணங்கிட்டு வந்தா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை. ஆதாரபூர்வமா நான் சொல்லுவேங்க, இந்த மாசம் நீங்க கண்டிப்பா பெருமாளுக்கு மட்டும் விரதம் பிடிங்க. சனிக்கிழமை கண்டிப்பா நீங்க விரதம் பிடிச்சிங்கன்னா
நீங்க எந்த காரியத்துக்கு விரதம் பிடிக்கிறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்க ராசிக்கு அதாவதுன்றது 12ஆம் இடத்துல இருக்கிறார் குரு. ஆனா அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இந்த மாதம் 31ஆம் தேதி உங்க வீட்டுக்கு அதிசாரமாகி உங்க வீட்டுக்கு குரு வராரு. அப்ப கடைசீட்டுல தானே வராரு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஒரு விஷயங்கள் நம்ம பக்கத்துல நெருங்கி வர 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 பார்த்தா நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுவும் குரு உங்க கட்டத்துக்கு வராரு பார்த்தீங்களா? குரு வந்து உங்க வீட்டுக்கு வந்து அதிசாரமாகி உக்காந்து அது போக உங்க வீட்டுல வக்ரமாகிறாரு. அப்ப இந்த காலகட்டமெல்லாம் உங்களுக்கு அடுத்த மாசத்துல உங்களுக்கு முழுமையான பலன் நான் கொடுத்துருவேன். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி பெருமாளுக்கு உகந்தது புரட்டாசி மாதம். புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை விரதம் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான்றது பெருமாள் கோயில் பக்கத்துல தான் இருந்தா நிச்சயமா போய் வணங்கிட்டு வாங்க. இந்த மாசம்ல உங்களுக்கு நிறைய ஒரு ஃபேவரான விஷயங்கள் எல்லாம் அமைய போகுதுன்றது தான் உண்மை. புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, நைட்டு நினைக்கிறீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம், போ காலையில் விடிட்டு மாறுன்றீங்க, விடிஞ்சா நாளைக்கு பார்த்துக்கலாம். அசால்ட்டத்தனமும் கண்டிப்பா உண்டு. ஏன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எப்பயுமே சிந்திக்கிற தன்மை நிறைய இருந்தா கூட மனசுக்குள்ள போராட்டங்களும் அதிகமா இருக்கும். சொந்த பந்தம் எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்துல கடகராசிக்காரன் பொறுத்த வரைக்கும் 90% பேர் பாருங்க பூர்வீக சொத்து இல்லாம, சொத்து இருந்து அனுபவிக்க முடியாம, சொந்த பந்த சப்போர்ட் இல்லாம தனிச்சுதான் நிற்பாங்க. அது என்னோட அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். அப்ப அந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு எப்பயுமே பார்த்தா தன்னுடைய சொந்த திறமையில சொந்த டேலண்ட்ல வரக்கூடிய அளவுக்கு ஒரு புத்திசாலியா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு முழுக்க 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 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாசம் ஒரு வெற்றியா அமையக்கூடிய ஒரு மாசமாக இந்த மாசம் கொடுத்துருக்குது. இப்படி வரக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து முக்கியமா என்னன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி தனஸ்தானம், கல்விஸ்தானம், 2வது வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய கமிட்மெண்ட், ஏன்னா உங்களுடைய நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், வட்டி கட்டணும், நம்ம 10 ரூபா சேஃப்டி பண்ணணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். அந்த மாதிரி முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க. அப்படி எடுக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா வந்து சூரியன் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் ஃபேவரா தான் இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாசத்துல மட்டும்தான் சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே அவர் கன்னிராசியில் இருப்பார். அப்ப கன்னிராசினா உங்க ராசிக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இதுக்கு முன்னாடி நினைச்சிருப்போம், ஆனா அதை பண்ண முடியாத ஒரு நிலைமையா இருந்திருக்கும். அப்ப இந்த மாசம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தைரியம் கொடுப்பாரு. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க சார்ந்து இருக்கீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு இந்த மாசம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி இன்னைக்கு புதன் பகவான் அவரு தன் சொந்த வீட்லயே தைரியஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமா 17 தேதிக்குள்ளார கல்வியில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப 17 தேதிக்குள்ளார பார்த்தா இப்ப படிச்சுட்டேங்க, எனக்கு வேலை இல்லை, நான் வேலைக்கு போறேன், எனக்கு சரியான சம்பளம் இல்லை, அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, மொத்தத்துல நான் வந்து உழைக்கிறேன் ஆனா அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த 17 தேதிக்குள்ளார உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்போ உங்களுக்கு கரெக்டா உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா நிச்சயமா இந்த மாசத்துல உங்களுக்கு இது நடக்கும். சரிங்களா? அதே சமயம் 17ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அதாவது மண்ணு, மனை, பூமி, வீடு, சொத்து, கிரையம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு உட்காந்துருவாரு. அப்ப இந்த மாதிரி இந்த பூமி ஏதாவது இடம் வாங்கிட்டு கிரையம் பண்ண முடியல, இல்ல வீடு கட்ட முடியல, இல்ல கட்டிட்டு பாதியை போட்டு வச்சிருக்கிறீங்க, குறமனையே கிடக்குது, மண்மனை சார்ந்த விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அதுக்காக நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா 17 தேதிக்கு மேல அதை நீங்க முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கும் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடம் 2ல இருக்கிறார். 2ஆம் இடம் அப்படின்றது தனஸ்தானத்திலே இருக்கிறார். இந்த வாய்ப்பு யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா உங்களோட மனைவிக்கு நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகல அப்படின்னா உங்களோட தாய்க்கு நல்லா இருக்கும். சுக்கிரன் வந்து மெயினா ஒரு பெண் சார்ந்த கிரகம்.
அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா இது நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து 23 தேதி வரைக்கும் மனைவிக்கோ தாய்க்கோ வேலை செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வேலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சம்பள உயர்வு இருக்கலாம், ப்ரமோஷன் இருக்கலாம், இல்ல தொழில் ரீதியா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள், சரி ஒரு தொழில் இருக்க இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படி நினைச்சாங்கன்னா இது சாதகமான நேரம். அதாவது இந்த புரட்டாசி மாசம் 23 தேதி வரைக்கும் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அது ஃபேவரா இருக்கும். சரிங்களா? அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப இந்த கடன் பிரச்சனை, இப்ப நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க, என்னால பார்த்தா அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல, ஏதோ என் கையில இருக்கிற இருப்பு வச்சுதான் நான் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இல்ல என் நகை நெட்டு கொண்டு போய் அடமானம் வச்சு நான் பார்த்துட்டு இருக்கிறேன், மொத்தத்துல ஏதோ இன்னைக்கு ரொட்டேஷன்ல தான் என் குடும்பம் பழப்பு ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் கண்டிப்பா கொஞ்சம் மனசங்கடங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா அடுத்த மாசம் கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த மாசம் செவ்வாய் வந்து 4ல உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு அப்டேட் கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா பெருசா ஒன்றும் அப்டேட் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்காது. ஓரளவுக்கு உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அடுத்த மாசம் உங்களுக்கு ஓரளவுக்கு அப்டேட் மாறும், நல்லா இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்களுக்கு நான் சொல்றேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12ல குரு இருக்கிறார். கிட்டத்தட்ட 2025ல மே மாசம் 14ஆம் தேதியில் இருந்தே கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் உண்டு, மன வலி வேதனை உண்டு. ஜானி ஏறனா முளம் சரிகிற மாதிரி. ஏன்னா குரு 12ல உட்காந்துட்டாரு. 6, 8, 12ல உட்காரக்கூடிய கிரகம் வேலை செய்யாது. அப்ப குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்ததுனால கரெக்டா சொல்லணும் அப்படின்னா மே மாசம் 14ஆம் தேதியிலிருந்து இந்த டேட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. கண்டிப்பா ஒரு சில போராட்டத்துலதான் இப்ப இந்த நம்மளோட நிலைமை போயிட்டு இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இந்த புரட்டாசி மாசம் 31ஆம் தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு வந்து அதிசாரமாகிறார். அதிசாரமாகி உக்காந்து அதுக்கப்புறம் 26 நாள் கழிச்சு வக்ரமாகிறார். அப்ப இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது இதனோட பலன் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் கொடுக்குறேன். அப்ப இது போக பார்த்தா சனி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான், கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். அந்த சனி பகவான் இப்ப உங்களுக்கு 9வது இடத்துல இருக்கிறதுனால முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது இப்ப உங்களுக்கு சனி வக்கரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா ஒன்றும் சிரமம் எல்லாம் கொடுக்க மாட்டாரு, ஓரளவுக்கு நல்லதா இருக்கும். அதனால கடகராசிக்காரங்களுக்கு போன அந்த அஷ்டமத்து சனியிலேயே ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டீங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 2.5 வருஷம் உங்களுக்கு வந்து படாத பாடு கொடுத்துட்டாரு. சரி இதுக்கு மேலேயாவது நம்ம நிலைமை நல்லா இருக்குமானா நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் மாசம் 28 தேதிக்கு மேல பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 100 வேகத்துக்கு மேல போகலாம். ஆனா அந்த நவம்பர் 28க்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100ல போற வண்டி கூட ஒரு 50, 60ல போறது ஒரு பெரிய விஷயம் தான். அதனால கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, பொறுமையா செயல்படுங்க. கிட்டத்தட்ட நவம்பர் 28 வரைக்கும் விரலுக்கு தகுந்த வீக்கத்தை வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம கமிட்மெண்ட் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கதான் போறாரு. அதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. மங்களகரமான விஸ்வாவசு வருடம் செப்டம்பர் மாதம் 17/9/2025 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம். அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும், எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும், என்ன தீமை கிடைக்கும், நாம் செய்த தொண்டுக்கு, நாம் செய்த சேவைக்கு, நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும். தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி 5ஆம் நாள் 21/9 புரட்டாசி 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை. இது ஏன் சொல்றேன்னா, இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை, மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட 3 அமாவாசை மகா சிறந்தது. இது யாருக்குன்னா வீட்டில் உள்ள
பொருளாதார நிலை, குடும்ப நிலை, சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிட்டா இருக்காங்க? எல்லாரும் பண்ண மாட்டாங்க. 1008 பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். தை அமாவாசைன்னே தெரியாது. மூதையாருக்கு பித்திரு தர்ப்பணம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும் கூட தெரியாது. அவ்வளவு சூழ்நிலையில இருப்பாங்க. அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அனுபவம், ஐயாவுடைய அனுபவம். அப்ப அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை. மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆடி அமாவாசைக்கு தெரியாது, சித்திரை வரக்கூடிய அமாவாசை தெரியாது, தை அமாவாசைன்னு புரியாது. இதெல்லாம் தெரியாம எதையாவது செய்வோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த அமாவாசைக்கு பிறகு மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஐயோ, சித்திரையில பண்ணல, வைகாசியில பண்ணல, ஆணியில பண்ணல, ஆடியில பண்ணல, ஆவணியில பண்ணல, இதுலயாவது பண்ணணுமே, இதுலயாவது நம்ம கர்மத்துல முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி யார் நினைப்பா? ஒரு தொழிலாளி தான் நினைப்பான், ஒரு விவசாயி தான் நினைப்பான். அதே பாரம்பரியத்திலுக்கும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதே வேலையா இருக்கிறவங்களுக்கு. அதனாலதான் அந்த இடத்துல முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஒண்ணுமே செய்ய வேண்டாம். காகத்துக்கு எள்ளு, தண்ணீர், நல்லெண்ணெய், தயிர் சாதம், நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும். காகத்திற்கு உங்க குலக்கடவுள், குலதெய்வம் அன்னைக்கு இங்கு ஒரு திதி யாருக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது பித்திருக்களை வணங்குவது, திதி கொடுப்பது. இதுல முக்கியமாக நிறைய சேத்திரம், காசி, ராமேஸ்வரம், கொடுமுடி, இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்கரை ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் கோவில், அந்த மாதிரி ஆற்று பக்கமா இருக்கிற முசிறி, பவானி, சங்கமித்ரா, கங்கை, எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்யறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க. யாருக்கு? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம், என் கோத்திரம், எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க. கடக ராசி நேயர்களுக்கு அப்பா ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டப்பா, ஒரு வழியா வந்து பிறந்துருச்சுப்பா குழந்தை, ஒரு வழியா நான் வண்டி வாங்கிட்டப்பா, ஒரு வழியா ஒரு விபத்துலேருந்து தப்பிச்சிட்டுப்பா, ஒரு வழியா நண்பர்கிட்டருந்து நான் பிரிஞ்சு வந்துட்டப்பா, ஒரு வழியா அந்த குடும்பத்தில் ஒரு செட்டில் பண்ணி வந்துட்டப்பா. பத்தியா எல்லாமே கேட்குறோம் பத்தியா? அப்போ ரியலாக கேட்குறோம். அந்த ரியலுக்கு உரிய இடம்தான் கடகம். அன்பு, பாசம், நேசம், பொறுமை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். அதுலேயும் இல்லை, அது ரொம்ப முக்கியமான இடம். பெண்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம். இந்த ராசிக்காரங்களுடைய அம்மாவங்களுக்கு அதை விட எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரம். அது படிப்புனாலும் சரி, தொழில்னாலும் சரி, திருமணம்னாலும் சரி, புத்திரபாக்கியம்னாலும் சரி, மருத்துவம் ரொம்ப முக்கியம். மருத்துவம் ரொம்ப முக்கியம். அப்போ இவங்க வந்து என்ன தொழில்? அப்போ நீர் சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்டது, அடுத்தது தானியங்கள் சம்பந்தப்பட்டது, அடுத்தது வெள்ளை சம்பந்தப்பட்டது, அடுத்தது சங்கு சம்பந்தப்பட்டது, போட்டு சம்பந்தப்பட்டது, எல்லாமே அனைத்து தொழிலும் நீர் தான். கேட்ரிங் வைக்கலாம், கேட்ரிங் வைக்கலாம், நல்லா போகும் கேட்ரிங். ஏன்னா வந்து நீர் தானே, நீர் இல்லாமல் நம்ம குதிக்க முடியாதுல்ல, நீர் அடிச்சதான் நீர் உலகம். அதனால கேட்ரிங் வைக்கலாம். அப்போ கேட்ரிங் சம்பந்தப்பட்ட தொழில். கொஞ்சம் மேச லக்கணம் கடகராசினா ரியல் எஸ்டேட் வைக்கலாம், தனுசு லக்கணம் கடகராசினா ரியல் எஸ்டேட் வைக்கலாம். அதுக்காக மிதுன லக்கணம் கடகராசி ரியல் எஸ்டேட் வேண்டாம், கன்னி லக்கணம் வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆய்வு பண்ணி அந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு மகத்தான மாதமாக மாறும். கடகராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான மாதமாக மாறும். எப்படி? நான் சொல்லக்கூடிய வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதுதான் கிராமத்தில் முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, அகலக்கால் ஏண்டா வச்சுக்கிட்டே தெரியல, என்னைக்காவது நிலச்சிருக்கணும் பார்க்க வேண்டாமா? அகலக்கால் வச்சுட்டு இருந்தால் இப்படி என்னைக்காவது நிலச்சிருக்கணும்ல, அதுக்கு வேண்டியதை நம்ம பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே தான். அப்போ கண்டிப்பாக கடகராசினர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு என்றைக்குமே கெடுதியை கொடுக்கக்கூடியது, தீமையை கொடுக்கக்கூடியது. சுக்கிரனு கேது இருக்காங்க. லவ் பண்ணிட்டு வந்தால் கூட ஒருத்தரை கொடுத்து விரும்பினா கூட கேது கெடுத்து விட்டுருவாரு. ராகு தான் முடிச்சே கொடுத்துருவாரு. ராகு தான் அங்கே முடிச்சே கொடுத்துருவார். கேது இருக்காரு, ஞானகாரன் இருக்காரு. எந்த அளவுக்கு
புனிதமாக இருக்குமோ இவர் அந்தளவுக்கு புனிதமாக இருப்பார். அவர் சுக்கிரன் எந்த அளவுக்கு போகமாக இருக்குமோ அந்தளவுக்கு போகமாக இருப்பார். அப்போ 2 பேரும் ஒன்று சேர முடியுமா? அப்போ அதுக்காகத்தான் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் எப்படி 2 கத்தியும் ஒரு உரையில் வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆத்திரத்துக்கு வச்சுக்க வேண்டியதா? அதுக்காக எல்லா நேரமும் வச்சுருக்க முடியாது இல்லையா? எல்லா சேஃப்டி வேணும்ல. அதனால் அதுக்குன்னு ஒரு தனியாக பைய வைப்பாங்க. ஆத்திரத்துக்கு வச்சுக்க வேண்டியது. அந்த டைம் எமர்ஜென்சி டைம், அதுதான் எமர்ஜென்சின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எமர்ஜென்சியை நீங்கள் வச்சுட்டா எந்த பிரச்சனையும் வராது. யாருக்கு? கடகராசிக்கு. முழுக்க முழுக்க நீர் சம்பந்தப்பட்ட தொழில். மிதுனத்துக்கு முழுக்க முழுக்க படிப்பு சம்மந்தப்பட்டது. கடகத்துக்கு வெளிநாடு, ஆராய்ச்சி அறிவு அதிகம். வெளிநாடு, ஆராய்ச்சி அறிவு, ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பாருங்கள். அடுத்து இந்த கடகத்துக்கு ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஜலராசி தான். அப்போ ஜலராசிங்கும் போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் அப்போ 2ல் சுக்கிரங்கிறது அது கவனம். 3ல் சூரியன் புதன் சூப்பர். 3ல் சூரியன் புதன் நல்லா இருக்குது. அப்போ 3ல் இருக்கும்போது திடகாத்தமாக இருக்கும். குழந்தைகள் இப்போ பிறந்தாலும் திடகாத்தமாக நல்லா இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்தது செவ்வாய். கடகத்தில் 4ஆம் இடம் செவ்வாய். செவ்வாய் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஆனால் துலாம் ராசி கன்னி செவ்வாய் தான் ரொம்ப கவனம். இது அவளுக்கு கவனம் இல்லை. இருந்தாலும் என்ன செய்யணும், அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்போம்ல, அதே மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. யாருக்கு? துலாம் ராசி. துலாம் யார் இருக்கிறார்? செவ்வாய் இருக்கார். நம்ம சொல்கிறது இப்போ கடகராசி. கடகத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ கடகத்திலேருந்து பேசும்போது 5ஆம் இடம் குரு என்ன பண்ணுறாரு? 4ஆம் இடத்துல இருக்கார். குருலேருந்து குரு பார்வை எங்கே இருக்குது? 5ஆம் இடம். 5ஆம் இடம் கண்டிப்பாக அவருக்கு மிதுன ராசிக்கு கண்டிப்பாக கடகராசிக்கு நிச்சயமாக அது ஒரு நல்ல பண்ண கொடுக்கும். ஏன்னா 7ரை சனி போயிடுச்சு, அஷ்டமத்து சனி போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் எதுவும் கிடையாது. வெளிநாட்டு வாழ்க்கை நல்லாயிருக்கும். வெளிநாடு வாழ்க்கை. நண்பர்களை மட்டும் தயவுசெய்து சேர்க்காதீங்க. நண்பர்களை மட்டும் தயவுசெய்து. கடகராசி சிம்ம ராசி அது பார்ட்னர்ஷிப் நண்பர்களா இல்லை எதுக்குரிய நண்பர்கள், அந்த நண்பர்களை மட்டும் நீங்கள் சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்துக்காமல் இருந்தால் ஒற்றி உங்களுக்கு நண்பர்களை சேர்த்திங்கன்னா போச்சு. நண்பர்கள் சேர்த்தா போச்சு. அதனால் கண்டிப்பாக கடகராசி நேயருக்கு இந்த புரட்டாசி மாதம் புனிதமான மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. இதுவும் அம்பாள் வழிபாடு. இதுக்கு அம்பாள் தான். இதுக்கு சிவ வழிபாடை விட விஷ்ணு வழிபாட்டில் நல்ல நல்ல பதிகமெல்லாம் இருக்குது. அந்த பதிகமெல்லாம் எடுத்து படிக்கட்டும். விஷ்ணு வழிபாடு நல்லா பாராயணம் பண்ணட்டும். அடுத்து விஷ்ணு அவர் மதுரையில் இருக்கார் பெருமாள். மதுரவள்ளி தாயார் சமேதம் இருக்கக்கூடிய பெருமாள் நல்ல பேர். அவர் பெருமாள் தான், பட் அந்த புனைப்பெயர் வேறு பேர் இருக்குது. அப்படிப்பட்ட பெருமாள் கோயில் உள்ள, ஏன்னா எந்த நேரமும் நம்ம போயிட்டுருக்க முடியாது, ஏதாவது ஒரு நேரம் தான் போக முடியும். அப்படி பெருமாள் கோயிலில் போய் வழிபட்டால் நிச்சயமாக அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிக அதிகமான எண்ணங்களை கொண்டது, கற்பனை திறனை கொண்டது. இந்த கடகம் என்றைக்குமே கற்பனை திறனாக இருக்கும். அதை விட்டு பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? தவம் மேற்கொள்ள வேண்டும், தியானம் மேற்கொள்ள வேண்டும். ஹெல்ப் பண்ணுவீங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்க. அம்மா நல்லா பார்த்துக்குருவீங்க. எத்தனை வேணும் இப்போ ஆஸ்பத்திரி கூட்டி போவீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குவீங்க. அவங்க நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் கடகராசிக்கு அதாவது நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குமே தவிர அது நோய்வாய்ப்பட்ட வாழ்க்கை வராது.